ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்போது ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 27லிருந்து இந்த முக்கியமான விஷயங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும். காரணம் என்னன்னா, இந்த ஆகஸ்டுடைய 27 அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு உச்ச வாக்கானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு உருவாகுது. ஸோ உருவாகக்கூடிய அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை உத்தரவு வாக்குக்கு இணங்க உங்களுக்கு கரெக்டாக ஆகஸ்ட் 27 பௌர்ணமியுடைய உச்ச வாக்கானது இருக்கும். ஸோ என்ன உச்ச வாக்கு அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், பௌர்ணமிங்கிறது சாதாரண ஒரு நாள் தானன்ட்டு. ஆனால் பௌர்ணமி வந்து சாதாரண நாள் கிடையாது. பௌர்ணமி தான் இருக்கிறதுலே சிறப்பான ஒரு நாள். அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் இந்த பௌர்ணமியை சாதாரணமாக கடந்து விடுறோம். ஆனால் இனி அந்த மாதிரி கடக்கக்கூடாது. அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பௌர்ணமி பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு பௌர்ணமி பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி சிவன்மலை உத்தரவு வாக்குக்கு இணங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நிறைய பேருக்கு இந்த சிவன்மலை உத்தரவு வாக்கு பற்றி தெரியாமல் இருக்கும். அதுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்த கோவிலுடைய அதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சிவன்மலை ஆண்டவர் கோவிலுடைய ஸ்பெஷலே உத்தரவு பெட்டி. முருகன் வேல் எப்படி அழிக்கிறதுக்கு உதவுதோ அது போல முருகனுடைய வேல் கொண்ட முருகனுடைய அந்த அருளால் தமிழகத்தில் மாற்றத்திற்கு தயாராகக்கூடிய பொருட்களை பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு அதிசயம் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படக்கூடிய முருகன் தன் வேலாயுதத்தால தான் பகைவர்களை அழிப்பாரு. அப்படிப்பட்ட வேல் சிவன்மலையில் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாக அமைந்திருக்கு. அதோடு ஆண்டவருடைய உத்தரவு பெட்டியாகவும் இங்கு ஒரு பெட்டி வைக்கப்பட்டு பூஜைகளானது நடத்தப்படுது. அது தமிழகத்தில் அப்போதைக்கு பெரிய தாக்கங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதுதான் இந்த கோவிலுடைய மெயின் சிறப்பு என்று சொல்லலாம். ஆக்சுவலி இந்தியாவில் லட்சக்கணக்கான புராதன கோவில்கள் நிறைந்து இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்குமே தனித்தனி சிறப்புகள் இருக்கு. இறைவனுடைய திருவிளையாடல்களை உணர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு புராண நிகழ்வுகள் அந்த கோயிலை ஒட்டி இருக்கோ. அதனால தான் ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் என்று குறிப்பிடப்படுது. அதுபோல தான் இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு ஸ்பெஷலோ. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு. பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய கோவில்னு இந்த கோவிலை சொன்னால் மிகையாகாத உண்மை. இந்த கோவிலுடைய சிறப்பே ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். ஆக்சுவலி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருக ஆண்டவர் அப்பகுதியை சுற்றியுள்ள ஒருவருடைய கனவுல தோன்றி அந்த உத்தரவு பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்க வேண்டும் என உத்தரவு கொடுத்துட்டு வருவார். பக்தர்கள் தங்களுடைய கனவுல வந்த பொருளை குறித்து கோவில் அர்ச்சகர்களிடம் கூறுவாங்க. அவர்கள் உடனே பூ போட்டு பார்த்து வெள்ளைப்பூ வந்தால் அந்த பொருள் ஆண்டவர் பெட்டியில் வைக்கப்படும். அந்த பொருள் பொறுத்து அப்போது காலத்தில் என்ன நடக்குமோ அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் இந்த மாதிரி தான் எத்தனையோ பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பொருட்களுமே ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பாசிட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவான தாக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு இது வந்து ரொம்ப சிறப்பு. ஸோ இது எப்படி வந்து நமக்கு கண்டென்ட்டில் வந்து வரும்னா, நமக்கு கிரகங்களும் அதே போல தான் அமையக்கூடிய அடிப்படையில் அடுத்து நடக்கிறது உறுதியாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ கிரகங்கள் பௌர்ணமியில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதனோட அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்.
நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு கிரக பயிற்சிகளுடைய தாக்கங்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. கிரக பயிற்சிகளுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவு கிடைக்கும். ஸோ வாழ்வில் தெளிவு கிடைக்காம இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி நிறைய தெளிவு கிடைத்து வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். அதோடு உங்களுடைய பணித்துறையில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அனைவருடைய கவனத்தையும் இருக்கும். அதனால் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கண்டிப்பாக செயல்படுங்க. அதோடு நெருக்கடியான சூழலை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்று இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் எதுக்கும் கலங்காமல் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிங்கனாவே நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவது தடுக்க முடியாது. புதிய தொழில் சார்ந்த யோசனைகள் முன்வைக்க தயங்காதீங்க. ஏன்னா தற்போதைய சூழல் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. தற்போதைய சூழல் உங்களுக்கு சாதகமாக உள்ளது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. மாணவர்களாக இருக்கிறவங்க கூட நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். ஏன்னா இப்போ நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுனா பின்னாடி நீங்கள் தான் ரொம்ப கவலைப்படுவீங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டாலும் சரி, படிப்பில் ஈடுபட்டாலும் சரி, நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. அப்புறம் நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நல்ல ஒரு பலன்கள் பெற முடியும். அதனால் போட்டித் தேர்வுகளில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுங்க. மெயினாக வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாடு சார்ந்த தொழில் முயற்சிகள் தொடர்பான திட்டங்கள் இப்போ எது வேணாலும் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த திட்டங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பயன் தரும். ஸோ வெளிநாட்டில் போய் படிக்கணுமா முயற்சி பண்ணுங்கள், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுமா முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி எது பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. அதனால் தாராளமாக அந்த முயற்சியெல்லாம் பண்ணுங்கள். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம். ஸோ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும். அதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுவது ரொம்ப 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 நல்லது. ஸோ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையை ஏற்ப நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இப்போ கரெக்டாக பக்குவமாக இருக்குது. ஸோ நல்லா பயன்படுத்திக்குங்க மாணவர்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இதை தொடர்ந்து ஆவணி பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆவணி பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆவணியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி. நிலாக்கால எல்லாமும் தமிழர்களுக்கு விழாக்கால என்பார்கள். அதுபோல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வரும் என்பது நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் உங்கள் ராசிக்காரங்க விரதம் இருந்து வழிபட்டால் பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தோ தீராத கடன் பிரச்சனை நீங்கும், பணவரவு அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி பிரச்சனை நீங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்கும். ஸோ இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆதி பராசக்தியான 16 வடிவங்களில் மகா திரிபுர சுந்தரியாக அருள்பாலிக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் பௌர்ணமி அம்பிகையை வழிபாடு செய்யணும். அதாவது அம்பிகைக்கு மாவிளக்கேற்றி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும். இந்த ஒரு வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தாயாருடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அதனால் மறக்காமல் இந்த நாளில் வழிபாடு செய்து பலன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.